இன்னைக்கும் ஸ்டோரியோட ரெசிபி பார்த்துடலாமா. ஒரு ராஜா அழகான குதிரை ஒன்று வளர்த்துட்டு வந்தாராம். அந்த குதிரைக்கு தான் இன்னும் அழகாகணும் அப்படின்னு ஆசை வந்துட்டு கடவுள்கிட்ட போய் வேண்டியதை வச்சுதான். கடவுள் குதிரை முன்னாடி தோன்றி உனக்கு என்ன வர வேணுமோ கேளு அப்படின்னு உடனே அந்த குதிரையும் தான் இன்னும் அழகாகணும், அதுக்கு என் கழுத்தையும் என் காலையும் நீளமாக படைங்க அப்படின்னு வந்து கடவுள்கிட்ட கேட்டுச்சான். கடவுளும் குதிரை கேட்ட மாதிரியே கழுத்தையும் காலையும் நீளமாக படைச்சிட்டாராம். குதிரை இப்போ ஒட்டகமாக மாறிடுச்சு. அதோட உருவத்தை பார்த்து குதிரை என்ன சொல்லியிருக்கோம் அப்படின்ட்டு கெஸ் பண்ணுங்க. நான் நெக்ஸ்ட் வீடியோவில் சொல்கிறேன். இப்போ ரெசிபி பார்த்துடலாமா. இதுக்கு ஒரு கடாயில் எண்ணெய் ஊற்றிட்டு நல்லெண்ணெய் இருந்தால் சூப்பராக இருக்கும். கடுகு வெந்தயம் போட்டு நல்லா வந்து பொரிஞ்சதும் அதில் வந்து வெங்காயம் பூண்டு போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. அது கூட கருவேப்பிலை இருந்தால் கருவேப்பிலையும் போட்டுக்கோங்க. வெங்காயம் வதங்கினதும் தக்காளி போட்டு தக்காளி வதங்கினதும் நம்ம ஆல்ரெடி ரோஸ்ட் பண்ணி வச்சுருக்க கத்திரிக்காய் வந்து எண்ணெயில் ரோஸ்ட் பண்ணி வச்சுக்கோங்க. ஒரு 80% வெந்து அதுக்கப்புறமா அதை எடுத்து வச்சுட்டு அதை வந்து போட்டு நல்லா வதக்கிட்டு மிளகாத்தூள் உப்பு போட்டு நல்லா பச்சை வாசனை போனதும் புளி தண்ணி ஊற்றி கரைச்சி அது பச்சை வாசனை போனதும் சுண்டை வச்சு எடுத்துனாங்க. சூப்பர் டேஸ்ட்டான கத்திரிக்காய் கிரேவி ரெடி. ட்ரை பண்ணி பாருங்கள், சூப்பர் டேஸ்ட்டாக இருக்கும். பாய்.